தலைவன் படம் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். நம்பர் 1 நம்பர் 2 ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. எங்கால் நம்பர் 1 நம்பர் 2லாம் கிடையாது. அவர் தனி வேற லெவலில் நிற்பார். அவர் மாதிரி எவனும் வர முடியாது. அவர் கெட்டப்லாம் எவனாலையும் போட முடியாது. அதனால இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சுக்காதீங்க. எங்கள் கிட்ட பார்த்தாலே தெரியும். அப்படியே காமிங்க, கூட்டத்தை காமிங்க. எல்லாருக்கும் தெரியும். இனிமேல் தெரிஞ்சுப்பாங்க இந்த படத்தில் எல்லாருமே. சூனியக்காரி இல்ல சங்கோரே, சூனியக்காரி இல்ல செங்கோடே, சூனியக்காரி ஆரத்தி. இங்க சாவுக்கு துணிஞ்சவனுக்கு மட்டும்தான் சியான் விக்ரம், சியான் விக்ரம், தங்களானுக்கு தங்களானுக்கு சியான் விக்ரம் புகழ். பண்ணி பாப்பர் டைலாக் ப்ரிப்பேர்ட் ஆகுவார். அவர் வந்து அழுவுமல எங்களுக்கு ஃபீலிங் ஆகும் கொஞ்சம். பாரஞ்சித் சார் வந்து என்ன நாகமா குண்டா இருக்க போய் தொப்பையை குடிச்சிட்டு வா, சாப்பிட்டா போதுமா, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அவரு. வெறித்தனமா இருக்கு படம். வந்து சியான் விக்ரம் நடிப்பு ஒரே ஆளு சியான் விக்ரம் தானா, பிரமாண்டமா இருக்கு படம். அதுவும் ரஞ்சித் அண்ணன் சேர்ந்து நடிப்பு பண்றாரு. அவருடைய டைரக்ஷன்ல வர படம் எல்லாமே பக்காவா இருக்கும். ரஞ்சித் அண்ணன் கூட சேர்ந்ததால வேற மாதிரி இருக்கும் படம், வெறித்தனமா இருக்கும். தலைவரை பார்த்து நான் நடிப்புக்கே ஒரே ஆள் அவர் தானே, வேற ஆளே கிடையாதுண்ணா. என்ட்ரியா தாறு மாறா இருக்குண்ணா, தாறு மாறா இருக்கும். நான் மெகா வெற்றினா படம் வந்து வெற்றி பெறல கிடையாது. படம் எப்பயே வெற்றி பெற்றுச்சுண்ணா. ஐயோ நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம்னா, இந்த வாட்டி ஆஸ்கார் போகணும்னா நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம்னா. அது ஆஸ்கார் அந்த வாட்டி மாற்றமே கிடைக்காது பாருண்ணா, வேற லெவலில் வருவார் தலைவர். கண்டிப்பா படம் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கர கஷ்டப்பட்டிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அதுக்கான முயற்சி, அதுக்கான பலன் வந்து இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். தலைவர் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள். இது ஒரு ஆஸ்கார் படமாக இருக்கும். எங்கள் தலைவர் எப்போவுமே அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலே தனியாக இருக்கும். அவரோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் எல்லாமே தனியாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும். ரஞ்சித் அண்ணன் பற்றி சொன்னா அவரோட கதை வசனம் எல்லாமே தனியாக இருக்கும். ஆனால் இந்த கதையை பொறுத்தவரையும் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க, பீரியாடிக்கல் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க, நடந்த ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆஸ்கர் அவார்டு, நேஷனல் அவார்டு வின் ஆகும் படம். ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்கு 89 டேஸ் ஷூட் போச்சு. அவர் வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபீலிங் இது பண்ண, நீ நல்லா பண்ணியிருக்க, க்யூட்டாக பண்ணியிருக்கன்னு சொல்லி எனக்கு சாக்லேட் கொடுத்தாரு. ஸ்பாட்டில் வந்து எப்போவுமே எனக்கு சாக்லேட் கொடுப்பார் அவர். அவரும் நல்லா, எல்லாருமே நல்லா நடித்தாங்க, நானும் நல்லா நடித்தேன். எங்கள் அக்காவும் அண்ணாவும் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் தேங்க்யூ. பண்ணி பாப்பர் டைலாக் ப்ரிப்பேர்ட் ஆகுவார். அவர் வந்து அழுவுமல எங்களுக்கு ஃபீலிங் ஆகும் கொஞ்சம். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு இது வந்து நேரில் பார்க்குறோட தேட்டரில் எப்படி பார்க்கணும் எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. அவங்க வந்து கேரிங்காக பார்த்துக்குறாங்க. அங்கே போகக்கூடாது, பக்கத்துலேயே வச்சுப்பாங்க எங்களை. அவங்க வந்து கேஜிஎஃப்ல ஒரு 50 டேஸ் போச்சு, EVPல ஒரு 30 டேஸ் போச்சு. ஜாலியாக இருந்துச்சு. பாரஞ்சித் சார் வந்து என்ன நாகமா குண்டா இருக்க போய் தொப்பையை குடிச்சிட்டு வா, சாப்பிட்டா போதுமா, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அவரு. எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஜூஸ். அது மட்டும் சொல்லுவாரு. அவரும் கேரிங்கா பார்த்துப்பாரு, அன்பா பார்த்துப்பாரு. நான் ஒன்னே சொல்ல மறந்துட்டேன். ஓகே இருங்க, அம்மா பக்கத்துல பேசு, வெயில் அடிக்குது. ஓகே ஓகே. மண்ணுக்கும் மக்களுக்கும் டீம்ல சேர்ந்து இருக்கோம். சவுந்தரராஜா அங்கிள் கூட நாங்க வந்து பிரகாஷ் அங்கிள் வந்து சவுந்தரராஜா அங்கிள் வந்து அவர் ஆக்டர் தான். அவர் டீம்ல நாங்க சேர்ந்து இருக்கோம். அவரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
மரம் வந்து நெட்டுறதுக்கு நாங்கள் 500 மரம் நெட்டிருக்கோம். நீங்களும் பண்ணுங்க, ஓகேவா? பெண்ணுக்கும் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. டைம் வர போயிட்டே இருக்கு. இது நான் ஒரு வாட்டி பார்க்குற படம் இல்லை, இன்னும் ஒரு 10 வாட்டி பார்த்துட்டே இருப்பேன் தேட்டரில் போயிட்டு. ஏன்னா ரஞ்சித் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி, என் பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. விக்ரம் சாரோட பொண்ணா பண்ணுறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ பேர் அவர் வந்து மூவியில் பார்க்கறதுக்கே இந்த மாதிரி வந்து காத்துட்டு இருக்காங்க. அதில் நாங்கள் டெய்லியும் அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஃபேமிலி மெம்பர் மாதிரி பழகுவார். அம்மா வணக்கம்மா, குட் மார்னிங் அப்படி சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்வதி மேம்லேருந்து மாளவிகா மோகன் மேம், பசுபதி சார் எல்லாருமே ரொம்ப ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ரஞ்சித் அண்ணா, ரொம்ப நன்றி என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என் பொண்ணு நாகமான்ற கேரக்டர் பண்ணுறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே, எல்லாருக்கும் தேங்க்யூ. எனக்கு இந்த இது வந்து இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. தாமாமா செலக்ட் பண்ண ஆடிஷன்ல ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தங்கலானுக்கு தான் வந்திருக்கேன். டிமாண்டி நேற்றே பார்த்துட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. தமிழ்நாட்டுக்கு தங்கலான் வந்திருக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றதை பார்க்க வந்திருக்கேன். கண்டிப்பாக தங்கலான் சிஎம் விக்ரம் அண்ணனுக்கு, அந்த தங்க மனசுக்கு, வயநாடு கஷ்டப்பட்ட மக்களுக்கு உடனே அந்த தங்க மனசுக்காரர் 20 லட்ச ரூபா கொடுத்த அந்த எண்ணத்திற்கே அவருக்கு நீடூடி இந்த படம் மிகப்பெரிய ஒரு படைப்பா, வரலாற்று காவிய படைப்பா கண்டிப்பாக இது இருக்கும். இது சிவன் மேலே ஆன கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். அவரோட என்ட்ரி என்ன, நம்ம என்ன இன்னைக்கு நேற்று பார்க்குறோம், தில்லு தூளு கிங்குலாம் நம்ம பார்க்கலையா? அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். அவரே சொல்லிட்டாரு, எல்லா படத்தை விட இந்த படத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன்னு. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு நடித்தாலும் இது 3K வரைக்கும் செல்லும்னா நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா, சிஎம் விக்ரம்னா ஆல் த பெஸ்ட். ரொம்ப எதிர்பார்த்து வந்திருக்கேன். படம் வேறு லெவலில் இருக்கும். ரஞ்சித் அண்ணா வேறு டைரக்ஷனு, கண்டிப்பாக ஒரு வேறு லெவலில் இருக்கும்னு தான் எதிர்பார்த்து வந்திருக்கேன். கண்டிப்பாக மாசாக இருக்கும் ப்ரோ, வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. சொல்ல தேவையில்ல. கம்பேக் இல்லை ப்ரோ, அவர் ஆல்ரெடி ஃபீல்டில் தான் ப்ரோ இருக்கார். ஏன் கம்பேக் அவருக்கு? அவருலாம் கம்பேக்லாம் இல்லை ப்ரோ, அவர் ஃபீல்டில் தான் இருக்கார். நீங்கள் பார்க்குற பார்வை தான் அது. கண்டிப்பாக வேறு லெவலில் போகும் ப்ரோ. தங்கலான் படத்துக்காக வந்திருக்கோம். நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் கழித்து படம் ரிலீஸ் ஆகுது. ரஞ்சித் டைரக்ஷனில் ஆகுது. ஸோ நல்லாயிருக்கும், எதிர்பார்க்குறோம். சாரி, இதில் அவரோட ஆக்டிங்கில் குறை சொல்ல முடியாது. கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் ரியல் லைஃப் தங்கலானோட ஸ்டோரின்றது கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கம்பேக்காக தான் இருக்கும். மகானே தேட்டர் ரிலீஸ் பண்ணிடலாம், நல்லா இருந்துச்சு. கோபுரா டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக கம்பேக்காக இருக்கணும். கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக கம்பேக்காக தான் இருக்கும். பாரஞ்சித் விக்ரம் மேலே நம்பிக்கை இருக்கிற, பாரஞ்சித் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா விக்ரம் அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருப்பாரு. கதை தான், அந்த மெயினாக கான்செப்ட் நல்லா இருக்கணும். என்ட்ரியா எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. அது எக்ஸ்பெக்டேஷன் நான் வைக்கல. கோபுராக்கு அப்புறமே எக்ஸ்பெக்டேஷன் நான் வைக்கல. ஏதாவது டிசப்பாயின்ட் ஆகிடும் போது சொல்லிட்டு நான் வைக்கல. எதுவுமே ஜென்ரலாக பார்க்கலாம் தான் வந்திருக்கேன். நல்லா இருக்கும் ப்ரோ. எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோம், சூப்பராக இருக்கும் ப்ரோ. படம் சொல்லவே தேவையில்ல. நீங்கள் பாருங்கள், படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வர சொல்ல பாருங்கள், சொல்கிறோம். படம் பார்த்துட்டு ப்ரோ மாசாக இருக்கும் ப்ரோ. தலைவரோட என்ட்ரி செம மாசாக இருக்கும் ப்ரோ. மாஸ் தான் ப்ரோ, மாஸ் ஹீரோ ப்ரோ. அவரு நல்லா பண்ணியிருப்பார் ப்ரோ. ரஞ்சித் இல்லை ப்ரோ, படமாக பாரு ப்ரோ. விக்ரம் நடிப்பை பாருங்க ப்ரோ.
கட்ட இங்க எவன் கட்டானோ இல்லையோ நான் கட்டுறேன்.